எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஃபுல்லாக அப்படியே கட்டி பிடிச்சி கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் விடு பாப்பா அப்படின்ச்சு. ஸோ சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சாச்சு, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் 3 மணி ஆகுது. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இன்னும் வரல. என்னன்னா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் வெட்டிட்டு நிறையா ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம். ஸோ அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ போய் நம்ம வந்து கேக் வாங்கிட்டு வந்துட்டு இந்த இதில் அழகாக இருக்கேன்ல நான், தங்கப்பிள்ளை. ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவோட பிறந்த நாள். ஸோ கார்த்திகை மாதம். நான் அப்பா பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே, இன்றைக்கி அப்பாவோட பிறந்தநாள். அப்பாவும் அம்மா வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. நம்ம வந்து சமைச்சிட்டு நைட்டு வந்து அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து கேக் வெட்ட போகிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த விளாக்காக இருக்க போகுது. ஓகேவா? தம்பி வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டான். நான் போய் ஈவினிங் போய் கேக் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் அப்பாவுக்கு வந்து வெட்ட வேண்டியது. கரெக்டாக தம்பி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டான். சரி, சஸ்பென்ஸாக இருக்கட்டும் சொல்லி, சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லிட்டு. ஆனால் தம்பி கரெக்டாக வரதுக்குள்ள அப்பா அம்மா கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. சரி, ஈவினிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. நாங்கள் வந்து கார்த்திகை மாதம் நான்வெஜ் எதுவுமே எடுக்க மாட்டோம். முருகனுக்கு உகந்த நாள் கார்த்திகை மாதம். ஸோ அதனால் கார்த்திகை மாதம் நாங்கள் நான்வெஜ் எதுவுமே எடுக்க மாட்டோம். ஃபுல்லாக வெஜ்ஜு தான். ஸோ வெஜ்ஜு தான் வந்துட்டு நம்ம சமைக்க போகிறோம். வடை பாயாசத்தோட சமைக்க போகிறோம். ஸோ நம்ம சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து துணியெல்லாம் முக்கி வச்சுருக்கேன். ஸோ துணியை முக்கி வச்சுருக்கேன். அதை துவைச்சிட்டு அப்படியே வந்து 1 by 1 நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்பா நல்லா இருக்கணும், உடலும் மனமும் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என் முருகர்கிட்ட எப்பவும் வேண்டுறது உண்டு. ஸோ நீங்களும் வேண்டிக்கோங்க. அப்பா நிறைய ஆயுளோட நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். ஓகே, அப்பா அப்படின்னாலே ரொம்ப எமோஷ்னல் ஆயிரும். ஸோ அப்படி தான் இருக்கும், எல்லாத்துக்குமே அப்படி தான் நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய கோபமும் இருக்கும், நிறைய அன்பு இருக்கும். ஸோ அப்பா வந்துட்டு ஒரு அன்பின் அடையாளம். ஸோ நிறைய பேர் அப்பா இல்லாதவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். நான் வந்துட்டு நான் என் அப்பா கூட இருக்கிற வீடியோவோ ஃபோட்டோவோ கூட அவ்வளோவா நான் ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேன். ஏன்னா அப்படியே வச்சாலுமே ஹைக் பண்ணி தான் வைப்பேன் என்னோடய ஸ்டேட்டஸ்லேயே. ஏன்னா அதோட ஃபீல் வந்துட்டு அதெல்லாம் வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அது வந்து மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள். கார்த்திகை 2 பிறந்தநாள். எங்கள் தாத்தா கார்த்திகை 2 தான் இறந்தார். ஸோ அதோட வலி என்ன அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும். எங்கள் அப்பா 10 வயசுலேருந்து ஓடிட்டுருக்காரு. ஸோ அவரை ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு இதில் வைக்கணும். ஸோ கடவுள் இருக்காரு, கண்டிப்பாக நடக்கும். ஸோ அப்பா நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வேண்டிக்கோங்க. எல்லா அப்பா அம்மாவும் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் என் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ ரொம்ப வளவலன்னு பேசாமல் என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்தலாம் வாங்க. இப்போ வந்துட்டு நம்ம உளுந்த ஊற வச்சிடலாம், உளுந்த வடைக்கு. ஸோ உளுந்த ஊற வச்சிட்டோன்னா அது ஊறிடும். அப்புறம் நம்ம துவைச்சிட்டு வந்துட்டு கூட அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம். ஸோ டக்குன்னு நான் சமையல் வேலையில் முடிச்சிடுவேன். ஸோ நல்லா கழுவியாச்சு. இதை வந்து ஊறட்டும். ஸோ உளுந்து ஊற வச்சாச்சு. இப்போ போய் நம்ம துவைக்க ஆரம்பிக்கலாம். காலையில் வந்துட்டு நான் இன்றைக்கி இட்லி சாப்பிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு இட்லி சாப்பிட்டு. ஸோ நான் வந்து ஒரு 3 இட்லி வந்து காலையில் சாப்பிட்டேன். நிறைய தண்ணி குடித்தேன். இப்போவும் குடிச்சிட்டு தான் இருக்கேன். நீங்களும் நிறைய தண்ணி குடிங்க. ஓகே, ஸோ துணி எல்லாத்தையுமே வந்து துவைச்சாச்சு. இப்போ நம்ம அலசி காய போட்டுற வேண்டியது தான். காய போட்டுட்டு நம்ம 1 by 1 வந்து வேலை பார்க்கலாம். ஸோ நான் வந்து காலையிலே எந்திரிச்சு முக்கி வச்சுட்டேன். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாப்பிட போகிறோம். உங்கள் துணிகளை நீங்களே துவைச்சிக்கிங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் துவைச்சி முடிச்சுட்டு நான் வந்துட்டு சாப்பாட்டுக்கு அரிசியும் போட்டாச்சு. அது வேகிறதுக்குள்ளே முட்டைக்கோஸ் பொரியல் வந்து கட் பண்ணிட்டேன். அப்புறம் உளுந்து நல்லா ஊறிடுச்சு. அப்புறம் பருப்புக்கு வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பு போட்டு விசில் வைக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, அவியல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்களா,
நல்லா வந்து இது ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து உளுந்தும் அரைச்சி வச்சாச்சு பாருங்கள். இந்த பதத்துக்கு இருக்கணும். அரைச்சி வச்சுட்டு இது கூட என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போடுவாங்களோ அதை ரெடி பண்ணிக்கோங்க. சாப்பாடு வந்து வடிச்சாச்சு. கொஞ்சமாக சாப்பாடு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த பாட்டு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? இது என்ன பாட்டு அப்படின்னு யார் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். யார் யாருக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு பிடிச்ச பாட்டாக போட்டிருந்தாங்க. அப்படியே நல்லா ரசிச்சிட்டு இருந்தேன். நீங்கள் இந்த பாட்டு கேட்டு பாருங்களேன். லவ்வை தாண்டி வேறு என்ன எதுவும் இல்லைடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த பாட்டு. ஸோ கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி பாயாசம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பாயாசம் பண்ணாமல் இன்றைக்கி சரி கேசரி பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணியிருந்தேன். சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு. நான் இப்படி பண்ணது கிடையாது. என்னென்னா நீங்கள் நான் தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணேன். நெய்யோ தேங்காய் எண்ணெயோ ஏதோ அதில் போட்டுட்டு அந்த எண்ணெயில் அந்த வெள்ளை ரவையை வந்து வறுத்து பண்ணுங்களேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு நாள் நான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு உளுந்த வடைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நல்லா வந்து என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் அரிசி மாவு, சோடா உப்பு, பேக்கிங் சோடா அதையும் போட்டுட்டு கையில் எடுத்துகிட்டு நல்லா ஹோல்ஸ் பண்ணி உள்ளே போட்டுருங்க எண்ணெயில். ரொம்ப ரொம்ப இன்றைக்கி எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் சுட சுட சாப்பிட்றதுக்கு தான் ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே பொரித்து கொடுத்துட்டு நானும் என் தங்கச்சியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். சாப்பாடு நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருப்பேன். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு மாவு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிட்டேன். நைட்டு வந்து எல்லாத்துக்கும் சுட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாம்பார் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் 3 மணி ஆகுது. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இன்னும் வரல. என்னென்னா 4 மணிக்கு தான் வந்துட்டு நடைய திறப்பாங்களாமா. பேரூர் போயிருக்காங்க. நான் மருதமலை போயிருக்காங்கன்னு நினச்சேன். பேரூர் போயிருக்காங்க. ஸோ நாங்கள் அங்கேயே சாப்பிட்டோம் பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன பண்ண முடியும், நைட்டுக்கு தான் எல்லாம் சாப்பிடணும். இப்படி உங்களுக்கு நடக்கும், எனக்கு அடிக்கடிக்க நடக்கும். நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் நான் இங்கே பண்ணிட்டேன் அங்கே சாப்பிட்டேன் அப்படி இப்படிம்பாங்க. ஸோ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட வேண்டியது தான். ஸோ குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ போய் நம்ம சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்டுட்டு டிவி பார்க்கலாமா? ஸோ என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்துடலாமா? வாங்க. கொஞ்சமாக வந்து ரைஸு, அவியல், முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் ஒரு பழம், அப்புறம் சாம்பார். இதுதான் சாப்பிட போகிறேன். ஸோ அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ போய் நம்ம வந்து கேக் வாங்கிட்டு வந்துட்டு இந்த இதில் அழகாக இருக்கேன்ல நான், தங்கப்பிள்ளை. அப்புறம் என்னமோ சொல்ல வந்தேனே, போய் கேக் வாங்கிட்டு வந்துடலாம். எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா நான் இங்கே பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா இந்த நேரத்துக்கு எதுக்கு வெளியே போகிற அப்படின்னு கேட்டாரா. இல்லை இங்கே பக்கத்தில் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். செருப்பு காணன்னு தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கேக் ஷாப்புக்கு வந்து வந்தாச்சு. வந்துட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வந்து அந்த ஒயிட் ஃபாரஸ்ட் வந்து வாங்கினோம். வாங்கிட்டு அதில் வந்து ஹாப்பி பர்த்டே அப்பா அப்படின்ற எழுதிட்டு அதுக்கப்புறம் அதையும் வாங்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போய் கேக் வெட்ட வேண்டியதுதான். எங்கள் அப்பா பார்த்தா திட்டுவார், எதுக்கு இது தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்கியாச்சு, வாங்க வீட்டுக்கு போயிடலாம். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபேமிலியோட கேக்கை வெட்டிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது தான். எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹாப்பினஸ் வந்து நாங்கள் கொடுப்போம். அப்புறம் உள்ளே கொண்டு போனோன்னே எங்கள் அப்பா சொன்னார், தெரியும் இந்த தேவையில்லாத வேலை தான் நீங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அட போப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி வந்து எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு இருந்தான். பார்த்தீங்களா, ஹாப்பி பர்த்டே அப்பா அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் கேக்கு வெட்டி அப்பாவுக்கு வந்து ஊட்ட போகிறோம். இப்படி தான் வந்துட்டு வருஷம் எல்லா பர்த்டேக்கும் இப்படி தான் வந்து போகும். எங்களோட சந்தோஷம்லாம் ரொம்ப 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 சின்னது. எங்களால் குட்டி குட்டியாக எப்படியெல்லாம் ஹாப்பி படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் வந்து ஹாப்பி படுத்திகிட்ருப்போம். ஸோ நீங்களும் ரொம்ப ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, இல்லைன்னா ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்தா தான் ஹாப்பினஸ் அப்படின்னு நீங்களாக ஒன்று கற்பனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுங்க.
காசு, பணம் எல்லாம் முக்கியம் தான். அத தாண்டி நீங்க பண்ற சின்ன சின்ன விஷயம் நெறைய ஹாப்பினஸ் குடுக்கும். ஸோ அத பார்த்துக்கோங்க. பெருசா இருந்தா தான் சந்தோஷம் அப்படி இப்படின்னு இருக்க தாட்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா, ஹாப்பியா இருக்கலாம். இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஓகேவா? ஸோ வளவளன்னு பேசாம அ கேக்க வெட்டிடலாம். ஓகேவா? இன்னைக்கு சிங்கம் படம் போட்டிருந்தாங்க. எங்க அப்பாவுக்கு அந்த ஒரு வில்லன் இருப்பானே, அந்த டாலியா என்னமோ ஒரு வில்லன். ஸோ அது வந்து ரொம்ப பிடிக்கும். அவனோட ஆக்டிங்கே எங்க அப்பாவுக்கு சூர்யாவோட ஆக்டிங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது ஓடிட்டு இருந்ததா, அத அப்படியே பார்த்துட்டே வந்து கேக் வெட்டிட்டு இருந்தாங்க. "ஹேப்பி பர்த்டே டூ யூ அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நானே, தம்பி, தங்கச்சி 3 பேர் வந்துட்டு கை தட்டிட்டு, அப்புறம் எப்பவுமே அப்பாவும், அம்மாவும் சேர்ந்து வெட்டுவாங்க. 2 பேத்துக்கும் ஊட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் நாங்க போய் ஊட்டிட்டு, அப்படியே வந்து அந்த டே போகும். ஸோ அப்பா நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் வெட்டிட்டு நெறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம். எடுத்துட்டு தூங்க போயாச்சு. அப்புறம் நானும் எங்க அப்பாவும் ஃபோட்டோ எடுக்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எங்க அப்பா ஃபோட்டோ எடுக்க வந்துச்சா, அப்புறம் இப்படியே ஹார்ட் வைப்பான்னு சொன்னேன். எங்க அப்பாவுக்கு வைக்க தெரியல. அப்புறம் நானும் எங்க அப்பா கைய பிடிச்சு வச்சு, எதுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் வந்து வச்சோம். என்னை விட எங்க அப்பா அழகா வந்து அந்த ஹார்ட் வச்சுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து நானும் எங்க அப்பான்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஃபுல்லா அப்படியே கட்டி பிடிச்சு கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் விடு பாப்பா, விடு பாப்பா அப்படின்னுச்சு. அதுக்கப்புறம் நாங்க தூங்க போயிட்டோம்.